Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi viewers, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பழைய சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க சாதம் பாத்தீங்கன்னா பழைய சாதத்துல தண்ணி விட்டு வச்சிருக்கேன். அதாவது வடிச்ச சாதத்துல தண்ணி விட்டு வச்சிருக்கேன். பாருங்க நல்லா சாதம் நல்லா ஊறி வந்திருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் நைட் அந்த சாதம் அதாவது 7 to 8 மணி நேரம் அந்த சாதத்தில் நம்ம தண்ணி விட்டு வைக்கிறதுனால அதில் நமக்கு ஒரு குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குதுங்க. இப்போ பாருங்கள் அந்த சாதத்துலேருந்து தண்ணி மட்டும் எடுக்கிறேன் நான். இந்த தண்ணி பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீராகரம் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நீச்ச தண்ணி, நீஸ் தண்ணி, இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையும் ஒருத்தர் பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சாதம் இல்லைனா கூட வெறுமனே அந்த தண்ணி மட்டும் நம்ம குடித்தோம் அப்படின்னாலுமே இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே அதில் நமக்கு கிடைக்குங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம பழைய சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியை வடிகட்டியாச்சு. அடுத்ததாக அதில் கொஞ்சமாக ஏற்கனவே அதில் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா சாதத்தை கையில் தான் கரைக்கணும். மிக்சியில் அரைக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. நீராகாரம் தண்ணி தனியாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மல் வாட்டரை கூட ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம எப்படி இட்லி தோசை மாவுக்கெல்லாம் நம்ம மாவை கரைச்சி வச்சிடுறோம், 4-5 மணி நேரம் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இதில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இதை குடிக்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப ஆற்றலாகவும் இருக்கும். கரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு நல்லா அந்த சாதத்தை நல்லா கரைச்சிக்கணும். உங்களுக்கு தயிர் இல்லை அப்படின்னாலும் மோர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது குடிக்கும் போது கூட சேர்த்து பச்சை வெங்காயம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை அந்த வெங்காயம் நம்ம சாப்பிட்றதுனால அசுத்தத்தெல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி ஊறுகாய், இது எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் அந்த சாதம் நம்ம வடிச்சிட்டு மண் பாத்திரத்திலே செஞ்சுட்டு மண் பாத்திரத்திலே அந்த சாதத்தை ஒரு நைட் ஃபுல்லும் தண்ணி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் லைட்டாக நான் வெங்காயம் தனியாகவும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுட்டு லைட்டாக பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லைங்க. இந்த மாதிரி போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.